விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. பெண்களை தரக்குறைவாக பேசும் அதிமுக நிர்வாகிகளுக்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் திமுக எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் கனிமொழி சோமி அவர்கள். இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். பார்க்கலாம். கடந்த ஒரு வார காலமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல வந்துட்டு எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பால் டாயில்ங்கிறத அந்த வச்சு ஒரு வாரம் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. நேற்று அதுக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவரும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருமான தளபதியாரை கொரோனா காலத்தில் அவர் போய் சேர்ந்திருப்பாருங்கிற அந்த ஒரு டெரோகேட்டரி வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் மாண்பை கூட பார்க்காம மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களை மிகவும் தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தோல்வியின் பயத்தின் உச்சத்துக்கே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாங்க. நமக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் 2வது இடம் கூட கிடைக்காது, 3வது இடத்துக்கு போய்விடுவோங்கிற அந்த பயமின் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து பேசுகிறார். இது அவருக்கு மட்டும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அவர் கட்சியை சார்ந்த CV சண்முகம் ஏற்கனவே பெண்களை இழிவாக பேசினார். இலவசமாக பொண்டாட்டிகளை கொடுப்பாங்களான்ற அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினார். அதே மாதிரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பாவாடைன்னு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினாரு. அதே மாதிரி MR விஜயபாஸ்கர் அவர்கள் ஒல்லியான பெண்களையும் குண்டு பெண்களையும் கம்பேர் பண்ணி பாடி ஷேமிங் பண்ணி பேசினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிச்சயமாக பெரிதாக நாங்கள் அனைத்து மகளிரும் இதை நாங்கள் பெருசாக கண்டிக்கிறோம். ஒரு பாடி ஷேமிங் பண்றது ஒரு தரம் தாழ்த்த விஷயம். ஒரு களத்துல, ஒரு அரசியல் களத்துல, ஒரு தேர்தல் களத்துல என்ன இதெல்லாம் பேசணுங்கிறது ஒரு வரமுறை இருக்கு. எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு எப்பயாவது ஓரிரு வார்த்தைகளை பேசுவது ஒரு நியாயமான சில சமயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதற்கு பின்னாக அதை அவங்க ரெட்ரோஸ்பெக்டிவா பார்த்து இல்ல இதை நாங்க தெரியாம பேசிட்டோம் மன்னிப்பு கேட்கறதான் அந்த மாண்பின் செயலாக நாங்க பார்ப்போம். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தாருன்னா இதை நிச்சயமாக அவர் பேசியிருக்க மாட்டார். காலில் தவழ்ந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு பாத்தீங்கன்னா. சோ அத மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்படிதான் பேசுவாருங்கிறத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியும். காலில் தவழ்ந்து வந்தவருக்கு ஒரிஜினல் அரசியல் தெரியாது. ஏன்னா அவர் மக்களை ஃபேஸ் பண்ணதில்லை, பெண்களை ஃபேஸ் பண்ணது கிடையாது பப்ளிக் லைஃப்ல. ஸோ திடீர்னு எங்கேயோ அந்த சேர்ல சீட்ல உட்கார்ந்துருக்க காரணத்தினால அவருக்கு தெரியாது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு பெரிய செயல். இதற்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்கள் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கிறோம். இது தமிழ்நாட்டு பெண்களை மட்டும் கிடையாது, அவருடைய சொந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையுமே அவர் ரொம்ப குறைச்சிக்கிறாரு. சேற்றவாரி வீசலான்ற தொட்டு எந்தவனா பண்ணலாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது அன்னைக்கே பெரியார் பேசியிருப்பாரு, என்னோட போஸ்டர்ல சாணி அடிக்கிறதுக்காக அவன் போய் அதுல கை வச்சான், ஆனா அதுக்காக போய் அதுல கை வைக்கணுங்கிற உதாரணத்தை பெரியார் சொல்லியிருப்பார். அந்த உதாரணத்தை தான் இவருக்கு சொல்லணும். ஏதோ பேசணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இல்லாம குடும்பத்தை பர்சனலா அட்டாக் பண்றது, தலைவர் அட்டாக் பண்றது, டெப்டி CM அட்டாக் பண்றது, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அந்த மக்கள் என்ன போஸ்டிங் இருக்குன்னு கேட்கறது. ஏன் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான், அவங்க தான் ஃபேஸ் ஆஃப் டெல்லியாவும் இருக்கிறாங்க. டெல்லியில 2 அவைகளுக்கும் அவர்கள் தான் தலைவியாக இருக்கிறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாம ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞர். அவங்க இவ்வளோ ஒரு ப்ரொஃபைலை வச்சுட்டு இருக்க அவங்கள பத்தி கூட அவங்களுக்கு புரியாத ஒரு தரா இருக்கிறார்னா அவருக்கு தோல்வியின் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார் என்பதை தவிர இதுல வேற எந்த புரிதலுமே நம்ம எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக ஏன் இப்படி பேசுறாங்கன்னு இன்னும் கூட ஆழ்ந்து சிந்திச்சு போய் பார்த்தோம்னா அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி. ஏன்னா மணிப்பூர்ல பெண்களை அந்த அளவுக்கு அசிங்கமாக காட்டியதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி. அவர்களோட கூட்டணி வைத்திருக்கிற இவர்களும் இப்படிதான் நான்சென்ஸா பண்ணிட்டு இருப்பாங்க. என்டிஏன்றதை நான்சென்ஸ் டெல்லி அலையன்ஸ் தான் நம்மலாம் இன்னும் சொல்ல போனோம். எங்க CM நேத்து நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ்னாரு. இதை மாதிரி பெண்களை தரைக்குருவா பேசினா நான்சென்ஸ் டெவலப்மெண்ட் டெல்லி அலையன்ஸ் கூட தான் நம்ம அவங்கள பத்தி சொல்லலாங்கிற அளவுக்கு போய்கிறது. இதுல இருந்து எடப்பாடி அவர்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து தன்னை பரிசோதித்துக் கொள்வது நல்லது என்று நான் கருதுகிறேன். அதிமுக நிர்வாகிகள் பெண்களை தொடர்ந்து தரக்குறைவாக பேசி வருகிறார்கள் என்று
தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். திமுக எம்பிக்களான தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் கனிமொழி சோமு அவர்கள் பேசியதை பார்த்தோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.